பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு சமையல் கூட நானே பண்ண வேண்டியதா இருக்கு. அம்மா 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 புஷ்பா புஷ்பா என்னடி? அம்மா என்னாச்சு? என்னாச்சு? புஷ்பா எங்க? புஷ்பா அம்மா வாங்கம்மா. என்னடி என்னாச்சு? என்னடி சொல்ற? தெரியலம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், எங்க போவேன்? ஏண்டி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிருக்கா? இல்லம்மா, 5 மாசமா ஒண்ணுமே இல்லம்மா. திடீர்னு இப்பதாம்மா எனக்கு பயமா இருக்கு. கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? ஒரு குட்டி வளைகாப்பு நடத்து 2 நாள் கூட ஆகலடி, இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறியே. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. வா அம்மாடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பயப்படாதடி, உனக்கு ஒன்னும் ஆகாது. ஆண்டவன் இருக்கான், ஒன்னும் ஆகாது. பயப்படாத. உட்காரு உட்காரு, நான் போன் பண்ணிட்டு வரேன். This number is currently switched off. Please try again later. This number is currently switched off. Try again. கடங்கார பையன் இந்த சூர்யா எங்க போனான்னு தெரியல. போன் வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். என்ன பண்ணுவேன்? முரளியை வேற கோயிலுக்கு அனுப்பிட்டேன். கடங்காரி மது எங்க போனான்னு தெரியல. போனவ போகட்டுமே, இந்த ரஞ்சினியை வேற கூட கூட்டி போயிட்டா. அவதான் கூப்பிட்டான்னா இவளும் பேக மாட்டிட்டு பின்னாடியே போயிட்டா. நாசமா போறவ. என்னம்மா நீ முதல்ல என் வீட்டுக்காருக்கு போன் பண்ணுமா. என்னால முடியலம்மா, பயமா இருக்குமா. பண்றேன் பண்றேன் பண்றேன். சொல்லுங்க அத்தை. மாப்பிள்ள புஷ்பா நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க, நான் இப்ப வரேன். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல மாப்பிள்ள. வீட்டுல வேற யாருமே இல்ல. பயப்படாதீங்க அத்தை, அவளையும் பயப்படாம இருக்க சொல்லுங்க. ஒண்ணும் ஆகாது. இப்ப நான் கால் டாக்ஸி பிடிச்சு உடனே வரேன். ஒன்னும் ஆகாது இல்ல மாப்பிள்ள. சாமி கிட்ட வேண்டிக்கங்க மாப்பிள்ள. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நெஞ்ச வெடிச்சிடும் போல இருக்கு. என்னத்த நீங்களே பயந்தீங்கன்னா புஷ்பா பயப்பட மாட்டாளா? ஒண்ணும் இல்லைன்னு தைரியம் சொல்லுங்க. 2 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சீக்கிரம் வந்துடுங்க, சீக்கிரம் வந்துடுங்க. பயப்படாத. அக்கா 4 சொட்டு கண்ணீர் விட்டா உன் வயித்துல வளர நம்ம குழந்தை கருகி போயிடுண்டி. உன்னை மலடின்னு சுட்டி காட்டினது அவருக்கு பொறுக்கலையா? போன் பண்ணி என் பொண்ணை எப்படி எல்லாம் திட்டிருக்காரு தெரியுமா உனக்கு? இவ வயித்துல இருக்கிற புள்ள கருகி போயிடும்னு சொல்லிருக்காரு. என்ன நீ சின்ன குழந்தையோட இப்படி பயந்துகிட்டே இருந்தா எப்படி? டாக்டர் சொன்னதை கேட்டீங்கல்ல. ரிலாக்ஸ்டா இருங்க அண்ணி, யாருக்கும் எதுவும் தெரிய போறதில்ல. நீங்க பயப்படாதீங்க அண்ணி. ஆனா அனுபவிக்க வேண்டியது நான் தானே. நல்ல கதையா இருக்கே. நாளைக்கு ஜோரா ஒரு குட்டி பையனோ இல்ல குட்டி பொண்ணோ பிறந்துட்டா அது ஆசையா அம்மானு கூப்பிட போறது உங்களை தானே. பயப்படாதீங்க அண்ணி.
அத்தை பாத்துங்க அத்தை, ஒரு நிமிஷம். ரொம்ப வலிக்குதா? எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். பேஷண்ட் நேம் மிஸ்ஸஸ் புஷ்பா இளங்கவன். நான் ஆல்ரெடி டாக்டர் நிர்மலா சௌந்தரராஜன் பேசிட்டேன். ஓகே, பேஷண்ட் அழைச்சிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். கொஞ்சம் பொறுத்துக்கடி. என்னாச்சு மாப்ள? அந்த பொம்பளை அவ பாட்டுக்கு போன்ல பேசிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்ப சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை, கூப்பிடுவாங்க. பயமா இருக்குமா? ஐயோ, வலிக்குது. அழாதே. இங்க வாமா. பணம் கட்டிட்டீங்களாமா? இல்லங்க. நீங்க போய் பேஷண்டோட பேர் சொல்லி பணத்தை கட்டிட்டு வாங்க. அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. டிஎன்சி ஆரம்பிச்சிடுறோம். சிஸ்டர், பில் எங்க கட்டணும்? ரிசப்ஷன் நேர் எதிரில கேஷ் கவுண்டர் இருக்கு, அங்க கட்டிடுங்க. ஓகே ஓகே. டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க, வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க உட்காருங்க. நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமா டாக்டர். எப்போல இருந்து இப்படி இருக்குமா? ஒண்ணும் பயப்படாதீங்க, வாங்க பார்க்கலாம். வாமா. ரொம்ப பயமா இருக்கு மாப்ள. என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவளும் அவ வயித்துல வளர்ற குழந்தையும் நல்லா இருக்கணும். தாயே, நான் என்ன பண்ணுவேன்? நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்கு மாப்ள. அத்தை சும்மா இருங்க அத்தை. இங்க வந்து புலம்புறதா என்ன பிரயோஜனம்? டாக்டர் தான் பாக்குறாங்கல்ல. டாக்டருக்கு அவ பேஷண்ட், எனக்கு அவ பொண்ணு இல்லையா? மனசு கேட்க மாட்டேங்குது மாப்ள. வாங்கம்மா. பெரிய ப்ராப்ளம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. எதுக்கும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தலாம். எங்க எடுக்கணும்? இங்கே எடுத்துடலாம். ஸ்கேன் ரூம் மேலதான் ஆபரேஷன் தியேட்டருக்கு எதிரில இருக்கு. இந்தாங்க. வெளியே வீல் சேர் இருக்கும், உட்கார வைங்க. நன்றி டாக்டர். வா. ஓகே. நீங்க போங்க, நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஓகே. சார், ரெண்டு பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க.
எனக்கு என்னமோ பயமா இருக்கு மாப்ள. ஒண்ணும் இருக்காதுல்ல. அத்தை நீங்க புலமாம இருந்தீங்கனால எல்லாம் நல்லபடியா நடக்கும். தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை. இந்த நேரத்துல நம்ம தான் புஷ்பாவுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம டென்ஷன் அவன் மேல ஏத்துனா என்ன அர்த்தம்? எனக்கு என்ன பேசுறது என்ன பண்றதுன்னே புரியல மாப்ள. தலை வேற வலிக்குது. உயிர் போகுது. உட்காருங்க முதல்ல. என்ன காலைல சாப்பிட்டுருக்க மாட்டீங்க? நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரட்டுமா அத்தை? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாப்ள. ஒண்ணும் வேண்டாம். அத்தை பொண்ணை பாத்துக்கிறதுக்கு உடம்புல தெம்பு வேண்டாமா? நான் போய் மாத்திரையும் டீ வாங்கிட்டு வரேன். சாப்பிடுங்க. அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க. ஏம்மா, என் பொண்ணு ஸ்கேன் முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவாங்க. நீங்க போய் டாக்டர் பாருங்க. மது, என்னம்மா நீ அங்க இருப்பேன்னு பார்த்தா இங்க இருக்க? ஒன்னும் பதறாதம்மா. டிஎன்சி முடிஞ்சிருச்சு. உங்க அண்ணி நல்லா இருக்காங்க. அப்சர்வேஷன் வார்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் நான் வந்து பாக்கறேன். டாக்டர், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் 5 நிமிஷத்துல கூட்டிட்டு வந்துருவாங்க. 5 நிமிஷமா? அம்மா ஆபரேஷன் தியேட்டர் வாசல்ல தான் உட்கார்ந்திருக்காங்க. அண்ணி இப்ப அந்த வழியா தான் கூட்டிட்டு வர போறாங்க. நல்லா மாட்டிக்கிட்டு.
சிஸ்டர் ஒரு நிமிஷம். என்ன மது டீச்சருக்கு டிஎன்சி முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிடுச்சு. அது வந்து சிஸ்டர், எங்க அம்மாவை நைஸா இப்படி கூட்டிட்டு வந்துருங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி ஒண்ணும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். அம்மா ஆ? உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்கம்மா. என்னையா? ஆமாம்மா உங்களை தான் கூப்பிடுறாங்க. எங்க மாப்பிள்ளை வெளியே போயிருக்காரு, அவர் அர்ஜென்ட்டா வரட்டும். கூப்பிடுறாங்கம்மா, வாங்கம்மா.